உலகமே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லலாம். சப்போஸ் நீங்க ஒரு ஏர்போர்ட்ல நிக்கிறீங்க, வெப் செக் இன் பண்றதுக்காக. அங்க எதுவுமே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாமே பிளாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஏதோ ஒரு காய்கறி கடையில, இல்ல ஒரு பெரிய கிராசரி ஸ்டோர்ல நீங்க வந்து எல்லா பொருட்களும் வாங்கிட்டு இருக்கீங்க. வாங்கிட்டு வந்து கியூல நிக்கிறீங்க. அங்க கியூல நிக்கும்போது, அங்க இருக்கிற பில்லிங் கவுண்டர் டோட்டலா கிராஷ் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற சிஸ்டம் கிராஷ் ஆயிடுச்சு. ரீபூட் ஆகுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. திருப்பி கனெக்ட்டே பண்ண முடியல அப்படின்னா, அங்க நிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இதுதான் நடந்துட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா இது வந்து ஒரு ஹியூஜ் இம்பாக்ட்ட கிரியேட் ஆயிட்டு இருக்கு. Thursday ஈவ்னிங்ல இருந்து தேர் ஹாஸ் பீன் த பிக்கெஸ்ட் ஐடி அவுட்டேஜ் அக்ராஸ் தி வேர்ல்ட். இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு குயிக் இன்ஃபோ பைட் பார்க்க போறோம். முதல்ல நம்ம என்ன நடந்தது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா, யுஎஸ் அந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்ல வந்து நேத்து சாயங்காலத்துல இருந்து சில அவுட்டேஜ் வந்து சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது ஏர்போர்ட்ஸ்ல, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல, ஈவன் 911 சர்வீஸ், பெரிய பெரிய கிராசரி மார்க்கெட் அந்த மாதிரி நெறைய இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ற சிஸ்டம்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வந்துச்சு. ப்ளூ ஸ்க்ரீன் வந்துட்டு சிஸ்டம் வந்து ரீபூட்க்கு போயிடுச்சு அண்ட் மேனுவலா தான் ரீபூட் பண்ண முடியும் அப்படின்னு வந்தது. ஸோ இதனால அங்க பில்லிங் கவுண்டர்ல இருக்க சிஸ்டம்ஸ், ஏர்போர்ட்ஸ்ல இருக்க சிஸ்டம்ஸ் இதுல எதுவுமே பண்ண முடியல. பேக்கேஜ் செக் இன் பண்ண முடியல. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து சிஸ்டம் மூலியமா தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஒரு சிஸ்டம் மூலியமா பண்ற ஒரு விஷயமும் பண்ண முடியல. அண்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்ல, ஏர்போர்ட்ஸ்ல, கிராசரி ஸ்டோர்ஸ்லலாம் இருக்கிற சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா ப்ளூ ஆயிட்டு, நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ப்ளூ ஆயி சிஸ்டம மேனுவல் ரீபூட்க்கு வந்து தள்ளிடுச்சு. இதனால எந்த ஒரு ஆப்பரேஷன்ஸும் எங்கேயுமே வந்து பண்ணவே முடியாம, இந்த எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்லலாம் கிட்டத்தட்ட 3லிருந்து 4 மணி நேரம் நெறைய மக்கள் பைலப் ஆன உடனே என்ன பண்றதுன்னே தெரியாம, ஸ்டில் சிஸ்டம்ஸ் எதையுமே கனெக்ட் பண்ண முடியல. ஸோ என்ன பண்றதுன்னே தெரியாம, எல்லார்கிட்ட இருந்த டிக்கெட்ஸ்லயும், இதுலயும் மேனுவலா செக் இன் பண்ணி, வெப் செக் இன் கிடையாது. மேனுவலா செக் பண்ணி எல்லாத்தையும் மேனுவலா எழுதி, கையால எழுதியெல்லாம் நெறைய இடத்துல வந்து செக் இன் கவுண்டர்ல குடுத்து போர்ட் பண்ண வச்சிருக்காங்க. ஏன்னா நெறைய மக்கள் வந்துட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கிராசரி ஸ்டோர் நீங்க வந்து ஏதோ ஒரு கிராசரி ஸ்டோர்ல ஒரு 10 பொருள், 11 பொருள் எடுத்துட்டு பில்லிங் கவுண்டருக்கு போறீங்க. அந்த இடத்துல பில்லிங் கவுண்டர்ல ஒரு 20 பேர் இருக்காங்க. திடீர்னு சிஸ்டம் ஷட் டவுன் ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் வெயிட் பண்ண பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, மேனுவலா கையால பில் போட்டு குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்ளோ பேருக்கு இந்த மாரி கையால பில் போட முடியும்? ஸோ என்ன ஆகுது, எல்லா இடத்தையும் குளோஸ் பண்ற நிலைமைக்கு ஆளாகுது. நெறைய இடத்துல பேங்க் டிரான்சாக்ஷனே நின்னு போகுது. நெறைய கிராசரி ஸ்டோர்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்களால பில் பண்ணவே முடியல. அண்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்தவங்களால ஃப்ளைட் ஏறவே முடியல. யுஎஸ்ல பல ஃப்ளைட்ஸ் வந்து கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து கனெக்டிவிட்டி டூ சிஸ்டம்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃப்ளைட்ஸ் கிரவுண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பேங்க்ஸ் இவங்களால எதுவுமே பண்ண முடியல. இதுதான் வந்து நடந்த சம்பவம். இந்த அவுட்டேஜ் எதனால நடந்தது? இது எல்லாரும் அக்ராஸ் தி வேர்ல்ட் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட ஒரு அவுட்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்டோடைய ஒன் ஆஃப் தி வெண்டர் CrowdStrike அப்படின்ற ஒரு யுஎஸ் பேஸ்ட் சைபர் செக்யூரிட்டி கம்பெனி வந்து ஃபால்கன் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து வச்சிருக்கு. இந்த சாஃப்ட்வேர்ல ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஜென்ரலா வந்து எவ்ரி வீக், எவ்ரி மந்த் ஒரு சைக்கிள் வச்சிருப்பாங்க. அந்தந்த சைக்கிள்ல வந்து ஒரு அப்டேட் வந்து எவ்ரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து குடுக்கும். நீங்க ஜஸ்ட் லைக் தட் நீங்க மொபைல் வச்சிருக்கும்போது அப்பப்போ வந்து தேர் இஸ் அன் அப்டேட் வருது இல்லையா? ஸோ அதே மாதிரி எவ்ரி சாஃப்ட்வேர் வில் ஹேவ் அன் அப்டேட். ஸோ இந்த சிஸ்டம் வந்து அப்டேட் இந்த ஃபால்கன் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து ஒரு ரெகுலர் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ரெகுலர் அப்டேட் பண்ணும்போது அந்த அப்டேட்ல இருந்த ப்ராப்ளம்னால இந்த மைக்ரோசாஃப்ட்டோடைய எல்லா சிஸ்டம்ஸும் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்க்கு வந்து இந்த ப்ளூ ஸ்க்ரீன் எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. ப்ளூ ஸ்க்ரீன் வந்துட்டு இத வந்து ரீபூட்டும் பண்ண முடியல. ரீபூட்டும் ஆக்சுவலா ஆட்டோமேட்டிக்கா ரீபூட்டும் ஆகல. மேனுவலா ரீபூட் பண்ண வேண்டிய பிரச்சனை வந்துருச்சு. அண்ட் இது டோட்டலா வந்து இந்த சிஸ்டமே வந்து ப்ளூ ஸ்கிரீன் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு. இந்த CrowdStrike அப்படின்ற கம்பெனில இந்த ஃபால்கன் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து எல்லா கம்ப்யூட்டர்லயும் இன்ஸ்டால் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த சைபர் அட்டாக்ஸ், மால்வார், வைரஸ் த்ரெட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து டயக்னோஸ் பண்றதுக்காக இந்த சாஃப்ட்வேர், இந்த அப்ளிகேஷன வந்து அந்த எவ்ரி சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்றாங்க. இந்த சிஸ்டம் வந்து
என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, எண்ட் பாயிண்ட் டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பான்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி இந்த ஃபால்கன சொல்றாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஒரு பிரிவிலேஜ் சாஃப்ட்வேர். ஜெனரலா வந்து நம்மளுடைய சிஸ்டம்ல வந்து நெறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாண்ட் அலோனா இயங்கும். பட் இந்த பிரிவிலேஜ் சாஃப்ட்வேர் இந்த ஃபால்கன் மாதிரி சில பிரிவிலேஜ் சாஃப்ட்வேர்ஸ்க்கு மட்டும் என்ன ஒரு 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 பெரிய ஒரு ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா, இட் ஹாஸ் ஆக்சஸ் டூ ஆல் சிஸ்டம்ஸ் இன்சைட் தி கம்ப்யூட்டர். அதுல இருக்க ஒரு சிஸ்டம், ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஃபைலுக்கும் அதுக்கு வந்து ஆக்சஸ் இருக்கு. சில சாஃப்ட்வேர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரிவிலேஜ் ஆக்சஸ் இருக்காது. பட் இந்த மாதிரியான சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஆக்சஸ் டூ ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டம் இன்சைட் தி கம்ப்யூட்டர் வந்து இருக்கு. நீங்க என்ன ஃபைல் ஓப்பன் பண்றீங்கன்னு தெரியும். நீங்க என்ன ப்ரோகிராம் ரன் பண்றீங்கன்னு தெரியும். நீங்க யாரோட கம்யூனிகேட் பண்றீங்கன்னு தெரியும். நீங்க இன்டர்நெட்ல எப்படி கம்யூனிகேட் பண்றீங்கன்னு தெரியும். ஸோ இதோட வேலையே என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு த்ரெட்ட ஐடென்டிஃபை பண்ணுது. நீங்க யூஸ் பண்ற எல்லா ஃபைல்ஸு, சாஃப்ட்வேர்ஸு, ப்ராடக்ட்ஸு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி, நீங்க அதுக்கு வந்து ஏதோ ஒரு த்ரெட் வருது அப்படின்னா, அந்த த்ரெட்ட ஷட் டவுன் பண்றது தான் வந்து இந்த ஃபால்கன் சாஃப்ட்வேரோடைய வேல. இத எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மணி நேரம் இந்த பிரச்சனை உலகம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கும்போது, இவங்க வந்து அந்த அந்த கம்பெனி அந்த ஃபால்கன்ற சாஃப்ட்வேர் வச்சிருக்க கம்பெனி வந்து ஒரு ஃபிக்ஸும் ரிலீஸ் பண்றாங்க. பட் இது என்னன்னா, இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு ஆட்டோமேட்டட் ஃபிக்ஸ். குளோபலா சில ஃபிக்ஸ் எல்லாம் வந்து அவங்களே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஃபிக்ஸ் சொல்லல. இது வந்து ஒரு பெர்மனன்ட்டான ஃபிக்ஸ் கிடையாது. இது இப்போதைக்கு சிஸ்டம் ரன் ஆவறதுக்கு ஒரு டெம்பரரியான ஒரு ஃபிக்ஸ் தான். ஸோ அந்தந்த கம்பெனில அந்தந்த சிஸ்டம் யூஸ் பண்றவங்க அந்த கம்பெனியில இருக்க ஐடி அட்மின் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க போயிட்டு இந்த அப்டேட்ட வந்து ரோல் பேக் பண்ணிட்டு, இந்த இந்த இத வந்து இந்த சிஸ்டம வந்து இந்த சாஃப்ட்வேர வந்து கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்கனெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பார்க்கலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு குயிக் ஆல்டர்னேட்டிவா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் நெறைய கம்பெனியில இருக்க ஐடி அட்மின்ஸ், எஸ்பெஷலி இந்த மாதிரி இம்பாக்ட் ஆயிருக்க கம்பெனியில இருக்க ஐடி அட்மின்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா, இதோட போராடுறதுக்கே அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இதோட போராடி இதுக்கு ஏதாவது ஒரு ஃபால் பேக் சிஸ்டம் கண்டுபிடிச்சா தான் அவங்களால எல்லா சிஸ்டமையும் அப் பண்ண முடியும். இதெல்லாம் நடந்த பிறகு மைக்ரோசாஃப்ட்டும் சரி, இந்த கிரவுட்ஸ்ட்ரைக் கம்பெனியும் சரி, அவங்க வந்து அ அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்ல எல்லாத்துலயுமே வந்து அனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்க இத வந்து ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு ரெமிடியேஷன் மெத்தடும் நாங்க ட்ராக் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா சில இடத்துலலாம் வந்து சிஸ்டம்ஸ் எல்லாமே அப் ஆயிட்டு வருது. பட் இன்னும் வந்து ஒரு பெர்மனன்ட் ஃபிக்ஸ் எதுக்கும் கண்டுபிடிக்கல. பட் ஸ்டில் மைக்ரோசாஃப்ட்டும் இந்த இந்த கிரவுட் ஸ்ட்ரைக்ன்ற கம்பெனியும் வந்து இத க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு, இதுக்கு என்ன மாதிரி ஒரு குளோபல் ஃபிக்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுடைய கஸ்டமர்ஸோடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனி சைடான இன்ஃபர்மேஷன். கவர்ன்மெண்ட் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லுது அப்படின்னா, கிட்டத்தட்ட நெறைய இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்ததுனால ஒரு ஒரு ஹியூஜ் பேனிக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இது ஏதாவது வந்து ஒரு தீவிரவாதிங்க அட்டாக்கா? இது ஏதாவது வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி அட்டாக்கா? வெளியில இருந்து யாராவது வந்து நம்மளுடைய சிஸ்டம வந்து அட்டாக் பண்ணிட்டாங்களா? இந்த மாதிரிலாம் நெறைய கான்ஸ்பிரசி தியரீஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து எல்லா கவர்ன்மெண்ட்டும் இந்தியா கவர்ன்மெண்ட், ஆஸ்திரேலியா, யுஎஸ் எல்லா கவர்ன்மெண்ட்டும் வந்து அங்க இருக்க சிட்டிசனுக்கு சொல்றாங்க. இது வந்து ஒரு ரொம்ப பெரிய வெளியில இருந்து வந்த சைபர் செக்யூரிட்டி அட்டாக் எல்லாம் இல்ல. இன்னும் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு. இது எதனால நடந்துச்சுன்னு இன்னும் யாருமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல. பட் இப்போதைக்கு கவர்ன்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணதுல, இது வந்து வெளியில இருந்து வந்த ஒரு பெரிய சைபர் செக்யூரிட்டி அட்டாக் எல்லாம் கிடையாது. இல்ல ஏதோ ஒரு ஆன்டி சோஷியல்ஸோ, ஒரு டெரரிசம் இதுலயோ பண்ண அட்டாக் கிடையாது. இது நார்மலா வந்து ஒரு சாஃப்ட்வேர் பண்ண ரெகுலர் அப்டேட்ல வந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். அதனால இந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல வேற ஏதாவது ரீசன் கூட அவங்க கண்டுபிடிக்கலாம். ஸ்டில் த இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன். பட் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சது என்ன அப்டின்னா, இது எப்பவுமே நடக்கிற ஒரு ரெகுலர் அப்டேட். இந்த ரெகுலர் அப்டேட்ல நடந்த பிரச்சனையினால, இந்த மாதிரி வந்து ஒரு ப்ளூ ஸ்கிரீன் வந்திருக்கு அப்டின்றது தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. நெறைய ஐடி மக்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க, இந்த ஐடி கவர்னன்ஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, "வி நீட் டூ ஃபைண்ட் அ ஹைபிரிட் கல்ச்சர்." எல்லாமே வந்து டோட்டலா வந்து ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸாலே வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டமோ, ஒரு ஒரு இல்ல ஒரு கம்ப்யூட்டரோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்டின்னா, தேர் இஸ் நோ ஃபால் பேக் மெக்கானிசம். இம்மீடியட்டா என்ன பண்ணணும் அப்டின்றது தெரியல. ஸோ ஒரு ஏர்போர்ட் வந்து ஒரு மேனுவல் மெத்தடுக்கு அதாவது இந்த வெப் செக் இன் இதெல்லாம் தாண்டி, எல்லாமே ஆன்லைன்ல பண்றத தாண்டி, சிஸ்டம் மூலியமா பண்றத தாண்டி,
ஒரு மேனுவல் மெத்தடுக்கு வரதுக்கே 4 மணி நேரம் ஆயிருக்கு. அதுக்குள்ள அந்த ஏர்போர்ட் ஃபுல்லாவே ஒரு பேனிக் ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு ஹைபிரிட் மெக்கானிசம் வந்து நம்ம வச்சிருக்கணும். சப்போஸ் வந்து சிஸ்டம் ஃபெயிலியர், ஐடி சிஸ்டம் ஃபெயிலியர் ஆச்சு அப்டின்னா, நம்ப எப்படி குயிக்கா இன்னொரு மேனுவல் ப்ராசஸ்க்கு போக முடியும்? இல்ல குயிக்கா எப்படி இன்னொரு ப்ராசஸ்க்கு போக முடியும்? அப்டின்னு ஒரு ஹைபிரிட் அ வொர்க் ஃப்ளோ நம்ம கிட்ட இருக்கணும். பிளஸ் ஒரு ஃபால் பேக் மெக்கானிசம் இருக்கணும் அப்டின்றத சொல்றாங்க. இப்ப நெறைய இடத்துல நம்ம பார்த்தது என்ன அப்டின்னா, ஒரு ஃபால் பேக் மெக்கானிசமே இல்ல. நெறைய பேர் கேட்கலாம். நான்லாம் வீட்ல வந்து மைக்ரோசாஃப்ட் தான் யூஸ் பண்றேன். ஆனா வந்து எனக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லையே! நான்லாம் நல்லா தான் வொர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு நெறைய பேர் வந்து சொல்லலாம். ஜென்ரலா இந்த கிரவுட் ஸ்ட்ரைக் அப்புறம் இந்த ஃபால்கன் அப்படின்ற அப்ளிகேஷன் வந்து ஆர்கனைசேஷன் ரொம்ப பெரிய பெரிய ஆர்கனைசேஷன். அது வந்து ஒன் ஆஃப் த லீடிங் சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர். அண்ட் அது வந்து நெறைய பெரிய ஆர்கனைசேஷனுக்காக கண்டுபிடிச்ச ஒரு சாஃப்ட்வேர். நம்ம வீட்ல இருக்க ஒரு சிஸ்டம்ல போடுறதுக்கான சாஃப்ட்வேர்லாம் கிடையாது. ஸோ அதனால வந்து நீங்க நீங்க மைக்ரோசாஃப்ட் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த பிரச்சனை கண்டிப்பா வராது. இந்த பிரச்சனை யாருக்கு வரும் அப்டின்னா, இந்த ஃபால்கன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தான் ப்ரிடாமினன்ட்டா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ஃபால்கன் சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஹோம் யூசர்க்கான சாஃப்ட்வேர் கிடையாது. இந்த ஃபால்கன்ற சாஃப்ட்வேர் வந்து ஒரு பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் தான் இந்த ஃபால்கன் சாஃப்ட்வேர். ஸோ ஸ்டில் நீங்க வந்து வீட்ல இருக்கீங்க, உங்களோட சிஸ்டம் நல்லா வொர்க் பண்ணுதுன்னா, கண்டிப்பா நல்லா தான் வொர்க் பண்ணும். ஏன்னா நீங்க அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலையே. ஸோ அதனால உங்களுக்கு எல்லாம் வந்து ஹோம் யூசர்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த த்ரெட் இல்ல. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த ஒரு குயிக் அப்டேட். ஸோ இதனால நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்டின்னா, எல்லாமே ஆட்டோமேஷன், எல்லாமே சிஸ்டம நோக்கி போயிடுச்சு அப்டின்னா, அந்த சிஸ்டம்ல ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் உலகமே இப்படிதான் ஸ்டாண்ட் ஸ்டில்லா ஆயிடும். ஸ்டில் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஸ்டில் வி வில் வெயிட் ஃபார் தி அப்டேட். எதனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சு? அப்படின்னு வேற ஏதாவது ரீசன் இருக்கா? அப்படின்னு இவங்க மைக்ரோசாஃப்ட்டோ இல்ல அந்த அந்த சைபர் செக்யூரிட்டி கன்சர்னோ சொல்றதுக்கு வி வில் வெயிட் அண்ட் வாட்ச். பாய் ஃபார் நவ்.